சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி டாக்டராக பணிபுரியும் முதுநிலை மருத்துவ மாணவர் மீது துப்பாக்கியால் சுட முயற்சி நடந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஹன் என்ற முதுநிலை மருத்துவ மாணவரை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமித்குமார் என்பவர் துப்பாக்கியால் சுட முயற்சி செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரோஹன்குமார் 26 வயதான இவர் இங்க மருத்துவக் கல்லூரி, அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில இவர் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். முதுநிலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகே இன்று ஒரு டீ கடை அருகே நின்ற பொழுது 2 நபர்கள் இவரை பின்தொடர்ந்ததாகவும் அதில் ஒரு நபர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு சுட்டிருக்கிறார். ஆனால் அவர் அந்த துப்பாக்கியில் அவர் மீது படாமல் செல்லவே அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டு துரத்தி இருக்கிறார்கள். உடனடியாக அதில் 2 நபர்களும் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். இதுல ரித்திக் குமார் என்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் அந்த துப்பாக்கியுடன் அவர் பிடிபட்டிருக்கிறார். காவல்துறையினரும் அருகிலேயே இருந்ததனால அவரை பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் நாட்டு துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவர் உடன் வந்த நபர் அங்கிருந்து ரயில் மூலமாக தப்பிச் சென்று விட்டார். விசாரணையில அவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமித்குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை விஜயவாடாவில் வைத்து பூக்கடை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவர் இங்கே படிப்பதாகவும், அதாவது ரோஹன்குமாரிடம் படிப்பதாகவும், அந்த பெண்ணிடம் இவர் நட்பாக பழகி வந்த நிலையில அந்த பெண்ணினுடைய முன்னாள் காதலர் தான் அமித்குமார் என்பவர். இவர்தான் இவரை தொடர்ந்து இந்த மருத்துவ மாணவரை, தமிழகத்தைச் சேர்ந்த அந்த மருத்துவமனையை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு மிரட்டி வந்ததாகவும், இந்த நிலையில அமித்குமார் இந்த ரித்திக் குமார் என்ற நபரை அழைத்து இவரை கொலை செய்யும் திட்டத்துடன் இந்த நாட்டு துப்பாக்கியை கொண்டு அவர் சுடுவதற்கு முயற்சி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கிருந்து இந்த துப்பாக்கியை வாங்கி வந்தார்கள் என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.